Praise the Lord friends. thumbnail பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எண்ணெய் இல்லாமல் வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய போறேன் அப்படினு சொல்லிட்டு எண்ணெய் இல்லாமல் வெண்டைக்காய் ஃப்ரை நார்மலா செய்யிறது கஷ்டம், செய்யவும் முடியாது. ஆனா இது வந்து AMC கடாய், அதாவது AMC குக்வேர் வச்சு அந்த வெசல் வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். AMC குக்வேர் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா அதை ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரியாததனால அதை யூஸ் பண்றது கம்மி. சில फ्रेंड्स வந்து என்கிட்ட கேட்டதனால தான் நான் வந்து AMC குக்வேர்ல ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை ஆயில் இல்லாம செய்யலாம்னு நினைச்சிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இதுதான் அந்த AMC குக்வேர். இந்த AMC குக்வேர்ல வந்து நிறைய அளவுகள்ல குக்வேர் இருக்கு. என்கிட்ட 16 mm ல இருந்து 24 mm வரை நான் கடாய்ஸ் வந்து வச்சிருக்கேன். இது வந்து 24 mm தான். இதோ இந்த லிட் வச்சே தான் நம்ம வந்து குக் பண்ணுவோம். இந்த லிட்ல இருக்கக்கூடிய இந்த அந்த ஒரு Black கலர்ல இருக்கு இல்லையா, அது ஒரு மீட்டர் மாதிரி. இதுதான் இதுக்கு மெயின். வேகிறதுல இருந்து வெந்து முடிக்கிறது வரை நம்ம இத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்றேன். இந்த குக்வேர் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியே தான் நம்ம குக் பண்ணுவோம். இப்போ இந்த குக்வேரை நம்ம மூடி வச்சிரலாம். அதில் ப்ரீ ஹீட் உண்டு. நார்மலா நம்ம OTG ஓவன் இதெல்லாம் கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம கேக்கோ பிஸ்கட்டோ நம்ம உள்ள வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இதையும் இந்த கடாயை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்னென்ன நம்ம சேர்க்கமோ அதை சேர்க்கணும். இதுக்கு ப்ரீ ஹீட் அப்படின்னா இந்த நாப்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். ரெட் கலர்ல ஒன்று மூவ் ஆகும். இந்த ரெட் கலர் வந்து இதோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலருக்குள்ள வரணும். அதாவது ஓரளவு 50 அந்த அளவுல அது நமக்கு வந்துச்சுனா ப்ரீ ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். வரதுக்கு ஒரு 1 நிமிஷம் ஆகும். மொத்தமே இதோட சமையல் டைம் இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் அப்படினா ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல நமக்கு வெண்டைக்காய் பொரியல் முடிஞ்சிரும். நான் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நான் இதல உங்க கூட ஷேர் பண்ணவே இல்ல. நீங்க உங்களோட மெத்தட்ல வெண்டைக்காய் பொரியல் பண்ணுங்க. நான் வந்து என்னோட வெண்டைக்காய் பொரியலுக்கு நீள வாக்குல வெண்டைக்காயை வெட்டி வச்சிருக்கேன். பொதுவா வெண்டைக்காய் பொரியல் பண்ணனாலே எனக்கெல்லாம் கோலை அதாவது அந்த வளவளப்பு இல்லாம வந்ததே கிடையாது. எப்பவுமே ஏதோ ஒரு மெத்தட்ல அந்த வளவளப்பு வந்துரும், அடி பிடிக்கும், நிறைய எண்ணெய் ஊத்தணும் அப்படிலாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊத்தாம இந்த வெண்டைக்காய் பொரியலை செய்ய போறோம். நான் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டுக்கு வச்ச கடாய் வந்து ப்ரீ ஹீட் பக்கத்துல வந்தாச்சு. ஆனா அந்த 50 கிட்ட வந்த பிறகு தான் நம்ம வந்து பொருட்கள் ஒண்ணொண்ணையா கடாயில வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும். ஏன் எதுக்கு அப்படிலாம் क्वेश्चन கிடையாது. இப்படி தான் செய்யணும் அப்படினா அப்படி தான் செய்யணும். இப்போ ஓரளவு பக்கத்துல வந்துருச்சு. பாருங்க ஆச்சு. இப்போ நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து டைம் பார்த்துக்கலாம். இந்த ப்ரீ ஹீட் வந்த பிறகு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படினு பார்த்துக்கலாம். மணி வந்து 1:20க்கு 1 நிமிஷம் இருக்கு. இப்போ இந்த மூடியை நம்ம எடுத்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க கூடிய எல்லாத்தையுமே இதல சேர்த்துக்கலாம். ஒவ்வொண்ணா சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு. பொதுவா வந்து கடுகு வந்து பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், காய் எப்படி இதெல்லாம் போடுவோம். ஆனா இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊத்தாமலே கடுகு போட்டுருக்கோம். பாருங்க நான் எண்ணெயே ஊத்தல. இதுக்கு வந்து வுடன் ஸ்பூன் யூஸ் பண்ணா நல்லது. ஏன்னா ஸ்கிராச்சஸ் வந்து கம்மியாகும். அதுக்காக லைட்டா வந்து அத கிண்டி விட்டோம்னா அந்த கடுகு வந்து நல்லா டோட்டலா வந்து ஈவனா அந்த கலர் மாறிரும். நம்ம வந்து ட்ரை ஃப்ரை பண்ணாலே கலர் மாறும் இல்லையா அது. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வெண்டைக்காய் நம்ம எல்லாத்தையுமே போட்டுறலாம். இது வந்து நான் ஒவ்வொண்ணா எடுத்து போடுறேன் அவ்வளவுதானே ஒளியே. நம்ம சேர்த்தே ஒரே டைம்ல அப்படியே சேர்த்துறலாம். நான் வந்து வெண்டைக்காயை இப்படி நீள வாக்குல வெட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். மத்த மாதிரி எப்படி வெட்டி போட்டாலும் வேகும். மசாலா பொடிகளையும் அதிலே போட்டுறலாம். இதுல வந்து தேங்காய் மட்டும் இந்த சூடான இந்த பாத்திரத்துல போடும்போது ஒட்டும். எப்பவுமே நான் குக் பண்ணும்போது கடைசில தான் தேங்காயை போடுவேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காயை இது கூடயே சேர்க்கிறேன். தேங்காய் மட்டும் கடைசில சேர்த்தா நல்லது. இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே ஒரு லைட்டா வந்து ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அந்த மசாலா எல்லாம் இல்லனா ஒரே இடத்துல மாட்டிக்கும். அதுக்காக உப்பு கூட சேர்த்துட்டு நம்ம தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே ஊத்த வேண்டாம். அப்படியே நம்ம மூடி வச்சாலே போதும். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். எவ்வளவு உப்பு வேணுமோ அது போட்டா போதும். இப்போ இந்த லிட் எடுத்து வச்சிரலாம்.
லிட்டை வந்து நான் கொஞ்சம் ஒழுங்காக மூடாமல் விட்டதுனால எனக்கு ப்ரீஹீட்லேருந்து அது ஏறவே இல்லை. அதில் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து வீடியோ வந்து கட் பண்ணாமல் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா வந்து அந்த இது தெரியும் அப்படிங்கிறதுக்காக. நான் இப்போ தான் அந்த லிட்டை வந்து சரி பண்ணுறேன். இவ்வளோ நேரம் அது வந்து கொஞ்சம் மூடி வந்து லைட்டாக ஒழுங்காக மூடாமல் இருந்துச்சு. இனிமே வந்து அந்த ஆரோ மார்க் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு இதில் வந்து மீட்டர் மாதிரி இருக்கும். 60, 70, 80, 90, 98 இருக்கும். நான்வெஜ்லாம் பண்ணோன்னா 98. நான்வெஜ்ஜு, புலாவு, பிரியாணி இதுக்கெல்லாம் 98 வரை நம்ம எடுக்கலாம். ஆனால் எந்த வெஜிடபிள்னாலும் நமக்கு வந்து 80லே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது க்ளோஸ் மீன்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பிறகும் நமக்கு வந்து அந்த சூட்டில் வந்து அந்த மீட்டர் வந்து ரன் ஆகும். ஆஃப் பண்ண பிறகு உடனே நம்ம அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சூட்டில் தான் நமக்கு வேகும். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம், எண்ணெய் சேர்க்க மாட்டோம். நமக்கு டைமு சீக்கிரமாக மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸில் நமக்கு ரெடியாகி வந்துடும். அதனால் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம என்ன கூட்டு வைக்கிறோமோ அதை வச்சுக்கலாம். என்ன ஒன்று என்னென்னா இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பாத்திரங்கள் உண்டு. ஏற்கனவே நான் வந்து என்னுடைய ஏஎம்சி கலெக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். 16 mm, 20 mm, 24 mm இது வந்து என்கிட்ட இருக்குது. இன்னும் வேறு எவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நிறைய வெசல்ஸ் வந்து ஏஎம்சியில் இருக்குது. எல்லாமே எல்லா விதத்துலேயுமே சூப்பராக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஒரு வெசல் இருக்குது, ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கான வெசல் இருக்குது. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுல மட்டும் அதில் தான் அது பண்ண முடியும். அதில் தோசை, ஆம்லேட், நம்ம மீன் பொரிக்கிறது எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதுக்கு. இப்போ அந்த ரெட் கலர் ஆரோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வந்து 80 வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ண பிறகு மூடி மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம டைம் பார்ப்போம். ஆஃப் பண்ணும்போது டைம் வந்து இன்னும் 25க்கு 1 நிமிஷம் இருக்குது. இதில் வேஸ்டான டைமையும் சேர்த்து தான். ஆஃப் பண்ண பிறகு ஒரு 5 to 7 மினிட்ஸ், நான் இன்றைக்கி வந்து 5 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். ஆனால் 7 மினிட்ஸ் வரை வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த வெசலை பொறுத்தவரையில் பக்கத்துலேயே நின்று ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி அது கரைஞ்சி போகும். கரைஞ்சி போனால் கூட பயமே இல்லை, நம்ம வந்து ஈஸியாக அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக வந்து அடி பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து அந்த கடாயை தூர போடுற நிலைமைக்கு வந்துடும். ஆனால் இது அப்படி இல்லை, நம்ம வந்து ஈஸியாகவே அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ 80 வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து 98 வரை வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் விட்டு, அதாவது நான் 5 மினிட்ஸில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்டீம் வருது பாருங்கள். இந்த ஸ்டீம்லேயே அது வேகும். இது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்காது, ஃபுட்டோட நிறம் மாறி இருக்காது, தன்மை மாறி இருக்காது, அதோட சத்துக்களும் வேஸ்ட் ஆகிருக்காது. நமக்கு இந்த வெசல்னால் டைம் மிச்சம், கேஸ் மிச்சம், எண்ணெய் மிச்சம், ஹெல்த்து நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். பொதுவாக இப்போல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து இதில் செய்துட்டு எண்ணெய் யூஸ் பண்ணாதவங்களுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாமல் கொடுக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, குழந்தைகளுக்கெலாம் கொஞ்சம் கீ ஏதாவது ஆட் பண்ணி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். அதை நான் கிளறேன். அந்த தேங்காய் மட்டும்தான் லைட்டாக அடி பிடிச்சிருக்கும். அதாவது அடி பிடிச்சிருக்காது, தேங்காய் மட்டும் கரிஞ்சிருக்கும். அந்த பாத்திரம் வந்து அடியே பிடிக்கல. அந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி பார்த்தா நம்ம எண்ணெயே ஊற்றலை. பொதுவாக நமக்கு எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் எண்ணெயே ஊற்றாமல் சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிது. இனிமேல் ஏஎம்சி வச்சுருக்கிறவங்க தயவு செய்து குக் பண்ண தெரியாதுன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். ஒரு வளவளப்பு இல்லாமல் சுவையான எண்ணெய் இல்லாத வெண்டைக்காய் ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு. இனிமேல் ஏஎம்சி வச்சுருக்க யாரும் ஏஎம்சியில் குக் பண்ண தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்னொரு இதே மாதிரியான ஒரு சமையலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.